அஸ்ஸலாமு அலைக்கும். கல்ஃப்ல இருக்கிற எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் ஆல்மோஸ்ட் ஒரு நோன்பு ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னோட ஃபர்ஸ்ட் இஃப்தாருக்கான மீல் ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கு விலாகா குடுத்துருக்கேன். இந்த விலாக்ல நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோன்பு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பாதாம் பிசின் தான். ஸோ 1 வீக்குள்ள பாதாம் பிசின் எடுத்து அதை ஒரு பாக்ஸில் ஊற வச்சுட்டோம்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லியுமே நம்ம எந்த ட்ரிங்க் செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்த்துட்டோம்னாக்கா பாடி கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். பசங்களுக்கு இந்த பாதாம் பிசின் பிடிக்காது தான், இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரிங்க் செஞ்சு அதில் நம்ம சேர்த்து கொடுக்குறப்ப அவங்க கண்டிப்பாக குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது கடல் பாசி தான். என்னடா இவ கடல் பாசிலாம் சொல்லி காட்டுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த கடல் பாசிலையும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரியாது. நம்ம அதிகமாக பழகுனதுனால டக்குண்டு வாட்டர் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கடல் பாசி சேர்த்துருவோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா 5 கிராம்ஸ் கடல் பாசிக்கு 1/2 லிட்டர் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திங்கன்னா அதுவுமே கரெக்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, கடல் பாசி செய்கிறப்ப ஃபுல்லாக அந்த கடல் பாசி கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும். எங்கள் வீட்டில் எப்போதுமே 2 டைப்பான கடல் பாசி தான். ஹஸ்பண்ட்க்கு கலர் கடல் பாசிலாம் பிடிக்காது. அவங்களுக்கு எப்போதுமே மில்க் சேர்க்கணும். ஆனால் பசங்களுக்கு கலர் கடல் பாசி தான் பிடிக்கும். அதனால கடல் பாசி செஞ்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற கடல் பாசியில் நல்லா ஒரு திக்கான பால் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்தோன்னாக்க சூப்பரான கடல் பாசி வந்துடும். நீங்கள் இதே மாதிரி கடல் பாசியில் திக்கான பால் சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட்டு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் நொங்குலாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்ளேவருக்கு இன்றைக்கி ஏலக்காய்லாம் இந்த மில்கில் எதுவுமே சேர்க்கலை. இந்த கலர் கடல் பாசிலையுமே ஒரு ட்ரிக் இருக்குது. நார்மல் கலர் பவுடர் சேர்க்காம இதே மாதிரி பட்டர் ஸ்காட்ச் அப்புறம் ஏலக்காய் இதே மாதிரியான எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறப்ப கலரும் வந்துடும். அதோட ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களுமே இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் கடல் பாசி வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொன்று, இந்த மில்க் கடல் பாசிலையுமே ஒரு டிப்ஸ் இருக்குது. நார்மலாக நம்ம எந்த கடல் பாசி செஞ்சாலும் இதே மாதிரி வடிகட்டிடுறது ரொம்பவே நல்லது. நம்ம கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் தான், இருந்தாலும் இந்த மாதிரி வடிகட்டுறப்ப நம்மளுக்கு ஃபுல்லாகவே செட் ஆகி நல்லா ஈவனாக இருக்கும். இன்னொன்று, இந்த மில்க் கடல் பாசியில் ஸ்பூன் வச்சு இந்த பபுள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு செட் ஆகுனதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஒரு 2 hours வெளியிலேயே வச்சுட்டேன். பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக செட் ஆகி வந்திருக்குன்ட்டு. இது பேசிக் கடல் பாசி தான், இருந்தாலுமே இதில் நம்ம கரெக்டான அளவு தண்ணி மில்க் எல்லாம் சேர்க்குறப்ப தான் அதோட டேஸ்ட்டுமே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது நன்னாரி சர்பத் தான். எப்போதுமே நன்னாரி சர்பத் நம்ம அகலமான பாத்திரத்தில் செஞ்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜூஸ் கண்டெய்னரில் சேர்ப்போம். ஆனால் இந்த டைம் நான் இந்த ஜூஸ் கண்டெய்னர்லேயே டேரெக்டாக செஞ்சிடலான்ட்டு இது வாங்கி வச்சுருக்கேன். எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சுகர் கம்மியாக சேர்த்தாலே போதும். நன்னாரி சர்பத் செய்கிறதுக்கு ஒருத்தங்களும் ஒரு மாதிரி செய்வாங்க. என்னோட ட்ரிக் என்னன்னா, சுகர் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 பேருக்குள்ள நன்னாரி சர்பத்துக்கு ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும். இது கூடவே பியோர் நன்னாரி எசன்ஸ் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு நார்மல் நம்ம ஊர் நன்னாரி எசன்ஸ் இருக்குல்ல அது ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்தோன்னாக்கா இது கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறமா காலையில் நான் ஊற வச்சது எவ்வளோ சூப்பராக பாதாம் பிசின் செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். பாதாம் பிசின் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இது கூட சப்ஜா சீட்ஸும் சேர்க்கறது ரொம்பவே நல்லது ஹீட்க்கு. சப்ஜா சீட்ஸ் நம்ம பாதாம் பிசின் மாதிரி முன்னாடியே ஊற வைக்கலாம் தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சாவே போதும். சூப்பராக ஆக்டிவேட் ஆகி வந்துடும். அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இஃப்தாராக இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியான மீல்லாம் வேணான்ட்டு பசங்களும் சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்டும் சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு சிம்பிள் மெனு தான். இன்ஷா அல்லாஹ் ஏதாச்சும் ஸ்பெஷல் மெனு செய்கிறப்பையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நோன்பு டைமாக இருக்கிறதுனால நம்ம குரான் ஓதுறது, திக்ர் செய்கிறது, தொழுகிறது இதை தாண்டி தான் நம்ம குக்கிங்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா முக்கியமான மெயின் பார்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். இன்றைக்கி ஆப்பிள், பொமக்ரனட், கிரேப்ஸ் இது 3மே கட் பண்ணி அதையுமே ரெடி பண்ணியாச்சு. கடல் பாசியும் கரெக்டாக செட் ஆகி வந்துருச்சு. அதையுமே கட் பண்ணி 2 பிளேட்க்கு மாற்றியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அதிகமான ஃப்ரைட் ஐட்டம்லாம் எங்கள் வீட்டில் எப்போதுமே செய்ய மாட்டோம். ரொம்ப கம்மியான அளவு தான். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரைட் ஐட்டம்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது. நம்ம ஏற்கனவே ப்ரிப்ரேஷன் வீடியோவில் கொஞ்சம் ஃப்ரோசன் ஐட்டம் செஞ்சு வச்சதுனால பசங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு இஃப்தாருக்கு சிக்கன் டோனட் கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு அதோட
இதோட கொஞ்சமாக வெங்காயம் பக்கோடா மட்டும் செஞ்சுக்கலான்ட்டு வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மிக்ஸ் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு எப்போதுமே வெங்காய பக்கோடா செய்யணுண்டாக்க தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா வெங்காயத்துலேயுமே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு 2 ஆனியன் மட்டும்தான் நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் எதுவுமே வேறு எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்கவே இல்லை. இதுவே போதுமானது. நம்ம எப்போதுமே சிம்பிளாக செய்கிற டிஷ்ஷஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இதுன்ட்டு என்னென்னமோ நம்ம கலந்து செய்வோம். அதில் ஏதாச்சும் சொதப்பல் ஆயிரும். இதை ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டு 2 சைடும் 2 செஞ்சிடலான்ட்டு சிக்கன் டோனட்டையுமே ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இதை நம்ம வெளியில் வைக்க தேவையில்லை. நான் இன்றைக்கி சிக்கன் டோனட்ஸை டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஷாலோ ஃப்ரை பண்ணாவே இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் டோனட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கப்புறமா ஹாஃப் சிம்மில் வச்சுட்டோம்னாக்கா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி விட்டால் ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இன்னொரு சைடுமே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆயில் எல்லாத்தையுமே நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் டோனட்ஸ் ரெடி ஆயிரும். இந்த சைடு சிக்கன் டோனட் செஞ்சுக்கிட்டே அந்த சைடு நம்ம வெங்காய பக்கோடாக்கு வச்ச ஆயிலுமே நல்லா ஹீட்டாகி வந்துருச்சு. எப்போதுமே நம்ம இதே மாதிரி டீப் ஃப்ரை ஐட்டம் செய்கிறப்ப ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டோம்னாக்கா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவுமே ஒரு ட்ரிக் தான். வெங்காய பக்கோடான்னு இல்லை, நார்மலாக பஜ்ஜி போண்டா அதுக்கப்புறமா வடை எது செஞ்சாலுமே சீக்கிரமே அந்த டிஷ்ஷுமே ரெடி ஆயிரும். அவ்வளோதான். அதை ஒரு சைட் போட்டுட்டு இங்கே நம்ம சிக்கன் டோனட் 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதுக்கப்புறமா அப் சைடும் டவுன் சைடும் மட்டும் அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் சைட்லேயும் அந்த கிறிஸ்பினஸ் வரத்துக்காக இதே மாதிரி ஒரு செகண்ட் மட்டும் அந்த ரோலிங் ஃபுல்லுமே வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக இதே மாதிரி வச்சுட்டு எடுத்துட்டோம்னாக்கா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியே கிறிஸ்பினஸ் கிடச்சிரும். அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம போட்ட ஆனியன் பக்கோடாவுமே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம ஊர் சைட்லாம் நோம்புனா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது நோம்பு கஞ்சி தான். நம்ம ஊர்லலாம் பள்ளிவாசல்லையே நோம்பு கஞ்சி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஊர்லலாம் நோம்பு கஞ்சி வேணும்னா நம்ம வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணோம். எங்கள் வீட்டில் நோம்பு கஞ்சி பிடிச்சவங்களோட மெஜாரிட்டி ரொம்ப கம்மி. எனக்கு மட்டும்தாங்க நோம்பு கஞ்சி பிடிக்கும். அதனால் நோம்பு கஞ்சி இன்றைக்கி மெனுவில் இல்லை. எங்கள் பில்டிங்க்கு கீழே உள்ள மாஸ்கில் இஃப்தாருக்காக நிறைய பேர் வருவாங்க. அங்கே ரைஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் ரைஸுமே நம்மளுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அதனால் இஃப்தார் மெனுவில் நான் செஞ்ச இந்த ஐட்டம்ஸோடு சேர்த்து அந்த சூப்பரான ரைஸுமே இருக்குது. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.